அழகே அழகில் பாக்கியராஜ் தங்கராஜ் மேலே ஃபைல் பண்ண கேஸோட நோட்டீஸ் வீட்டுக்கு வருது. இதை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அக்காவை அனுப்பிச்சி வச்சாதான் மாமா கேஸை வாபஸ் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். இதை கேட்ட பாக்கியராஜ், அப்படி ஒன்றும் கேஸெல்லாம் அவர் வாபஸ் வாங்க வேண்டாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாண்டா, சும்மா அவருக்கு பயந்துக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி பேசாத சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். ரேவதி உடனே தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்துடுறேங்க, அண்ணன் மேலே நீங்கள் போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், உங்கள் அண்ணன் என்னென்னலாம் பண்ணான், உங்கள் அண்ணன் பண்ணதுக்கு நீயும் கூட சேர்ந்து தலையாட்டின பொம்மை மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்த, நீ வா, அப்புறமா கேஸை வாபஸ் வாங்குறதா முடியாதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிளம்புறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க மலர்கிட்ட ரேவதி. இதை கேட்ட மலர், ரேவதி நீ போனேன்னா தங்கரசனை சும்மாவே உன்னை ஏதாவது சொல்லுவார், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் போனேன்னா உன்னை சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா, உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க ரேவதி, உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க மலர். மதி, அவங்க கிளம்பட்டுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி உடனே ஷாக்காகி, என்ன மதி நம்மளை அங்கே போக சொல்கிறா அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்த மதி, நான் சொல்கிற மாதிரி கிளம்பிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதி. இதை கேட்ட ரேவதி, சொல்லு மதி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவர் பேசுகிறதுக்கெல்லாம் திருப்பி பதில் பேசாமல் இருக்காதீங்க, எதிர்த்து அவருக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவர் தப்பு செய்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா திருப்பி கேள்வி கேளுங்க, எங்கே போகிறாரு, எங்கே வராரு, என்ன பண்ணுறாரு, என் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க, எல்லாமே எதிர்த்து நின்று சொல்லுங்கள், நீங்கள் போகிறது அவருக்கு ஒரு புது மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதி. ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரேவதியோட இந்த மாற்றத்தை யார் சொல்லி கொடுத்து ரேவதி இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு தங்கராஜ் தெரிஞ்சுக்குவாரா, தெரிஞ்சுட்டு காரணம் மதிதான் தெரிஞ்சா தங்கராஜ் சும்மா இருப்பாரான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.